எந்த உபத்திரவம் உங்களை ரொம்ப நெருக்குதோ, எந்த காரியம் எனக்கு கைகூடி வரலை நினைக்கிறீங்களோ, மனிதர்களை, அதிகாரிகளை எதிர்பார்ப்பதை காட்டிலோ அப்பாவிடத்துல பேசுங்க. ஒரு நீதிமான், நான் சரியா இருக்கிறேன், கர்த்தருடைய பார்வையில நேர்த்தியா இருக்கிறேன், ஆண்டவருடைய விருப்பத்தின்படி தேவ பயத்தோடு வாழ்க்கையை நடத்துறேன், கவலையப்படாதீங்க. நீங்க கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் இறங்கி வருவார். பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்ட சூழ்நிலை கேட்பதற்கு நாதி இல்லை. அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிறைச்சாலையில கொண்டு போய் போடப்படுறாங்க. அந்த இடத்துல தேவனை துதிக்கிறாங்க. அந்த துதியின் மத்தியில தேவன் கடந்து வந்து அந்த சிறைச்சாலையின் அஸ்திவாரங்களை அசைக்கிறார். ஆவியானவர் இன்றைக்கு தாமே என்ன உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகளை நீங்க கடந்து போய் கொண்டு இருக்கிறீங்களோ, சின்சியரா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அந்த தேவ பிரசன்னம் உங்கள் மத்தியில கடந்து வரும்.